வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம மெலடி மெனு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வாசனையான அப்புறம் ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி தாங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை குருணை பதத்துக்கு கோதுமை குருணை இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு உடச்சிக்கோங்க. ட்ரையாக உடச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 6 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு. இப்போது நான் இதோட 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போது நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைக்கலைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு கல்பாசி வாசனைக்காக சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நான் 1 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயம் வதங்கினோடனே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க. இப்போது உலை கொதிச்சோடனே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துலேயே புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் கல் உப்பு இந்த உலையில் சேர்த்துக்கோங்க. அங்கே ஒரு தக்காளி பழம், பெரிய சைஸ் தக்காளியாக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பச்சை வாடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த சைடு வதக்கிட்டுருக்கேன். இங்கே உலை கொதிச்சிட்ருக்கு. இப்போது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா வதக்கி வச்ச மசாலா எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த அரிசியும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், நம்மளோட நோம்பு கஞ்சி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. வதக்குற டைம் மட்டும்தான். இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல இப்போ பனிக்காலம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.